அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சுருள் பாசி உடலுக்கு நல்லது தான். சுருள் பாசியை வளர்க்கிறார்கள், வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறார்கள், உடலுக்கு நல்லது தான். என்னுடைய கேள்வி என்னவென்றால், இதையெல்லாம் ஏன் சாப்பிட வேண்டும்? நம் முன்னோர்கள் இதையெல்லாம் சாப்பிட்டு கொண்டார்களா? ஊட்டச்சத்து உணவுகள் என்று ஒரு பெரிய வகையே போட்டு, அதாவது ஃபுட் சப்ளிமெண்ட், நியூட்ராசிட்டிக்கல் அப்படின்னு போட்டு, ஏங்க தினந்தோறும் ஒரு கீரை சாப்பிடுங்க, தினந்தோறும் ஒரு பழம் சாப்பிடுங்க, தினந்தோறும் ஒரு காய்கறி சாப்பிடுங்க. வாரமானா ஒரு நாளைக்கு ஒரு மாதத்தில் 4 வாரம் இருக்குன்னா ஒரு வாரம் மீன் சாப்பிடுங்க, ஒரு வாரம் வெள்ளாட்டு கறி சாப்பிடுங்க, ஒரு வாரம் நாட்டு கோழி சாப்பிடுங்க. இப்படி மாற்றி மாற்றி சாப்பிட பழகுங்க. இல்லை சைவம் ஐயா நாங்கள் அப்படின்னா தினந்தோறும் பகலில் நெய் சாப்பிடுங்க. நெய்யில் ஒரு சுடு சாதத்தில் நெய்யை உருக்கி ஊற்றி ஒரு பிடி நெய் சாதம் சாப்பிடுங்க. பால் குடிங்க, அத்திப்பழம் சாப்பிடுங்க. என்ன மாதத்தில் ஒரு நாள் அகத்திக்கீரை சாப்பிடுங்க. வயிற்றில் உள்ள அழுக்குகளெல்லாம் போக்கும். அகத்தி நல்லா வேக வச்சு ஒரு நாள் சாப்பிடுங்க. வயிற்றில் இருக்க புழுப்பூச்சி எல்லாம் போயிடும். ரத்தத்தை சுத்தம் பண்ணும் அது. இதெல்லாம் செஞ்சிங்கன்னா ஏங்க நோய் வருது? எதுக்குங்க ஸ்பைருலினா வேணும்? எதுக்கு அந்த சுருள் பாசி வேணும்? நானும் ஏதோ சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்குறீங்களா என்னன்னு தெரியாது. சில பேர் கமெண்டெல்லாம் போடுறீங்க, படிக்கிறேன். அதையெல்லாம் நான் என்ன பண்ணுன்னா, போற்றுபவர் போற்றட்டும், தூற்றுபவர் தூற்றட்டும், என் கடன் பணி செய்து கிடப்பதே. இவ்வளோதான். யாரோ ஒரு 10 பேருக்கு ஒரு 2 பேர் திட்டுறாங்கங்கிறதுக்காக நான் பேசுகிறத நிறுத்த முடியாது. புரிகிறதா? அதனால் நீங்களை தயவு செய்து நீங்களாக இருங்கள். அவ்வளோதான்.